மன்னிச்சுவோங்கோ. நான் ஒரு அமானியத்தான் சொல்றேன். அல்லாமா ஜக்கரியா ரஹ்மஹுல்லாஹ் அவங்களோட கிதாபுல எழுதியிருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் ஹராமான பார்வைகளை பார்ப்பாங்களோ அல்லாஹ் அவர்களுடைய உடம்பிலிருந்தும் அவர்களுடைய உடுப்பிலிருந்தும் துருவாட வீச செய்வாங்க. கிட்ட போனா உடம்பு நாத்தம் அடிக்குது, உடுப்பு நாத்தம் அடிக்குதுண்டா அதுக்கு அர்த்தம் என்னாண்டா அவர் ஹராமான பார்வையை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் சொல்றாங்க, கிதாப்ல எழுதுறாங்க, இது என்னுடைய அனுபவத்தின் மூலமாக நான் கண்ட ஒரு உண்மை, இதை நான் ஹதீஸின் மூலமாகவும் பார்க்கலும், குர்ஆன் ஆயத்துடைய விளக்கங்களையும் வச்சு சொல்லேலும். இன்னமல் முஷ்ரிகூன நஜிஸ், முஷ்ரிகீன்கள் ஷிர்க் வைக்கக்கூடியவங்க அவங்க நஜீஸ் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, நஜீஸை யாரும் வச்சு கொண்டு முகந்து கொண்டு இருக்கிறது இல்ல, அது துருவாடையுடையதாக இருக்கும். அதுக்கு எந்த அளவு தூரத்துக்கு ஆதாரங்களை கொண்டு வராங்கண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ரோட்ல போனாங்கண்டா சஹாபாக்கள் சொல்லுவாங்க, எங்களோட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாதையில போயிட்டு இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அந்த பாதை அப்படியே மனம் வீசக்கூடியதாக இருக்கும். நபியுடைய உடம்பிலிருந்து மனம் வீசிக்கொண்டே இருக்கும். அமல் இபாதத் தன்னை பக்குவப்படுத்துறது உடம்பிலிருந்து வாசம் வரக்கூடியதாக மனம் வரக்கூடியதாக இருக்கும். இதுக்கு நேர் மாற்றமாக பாவம் செய்யும் பொழுது, ஹராமான பார்வையில பார்க்கும் பொழுது அந்த மனிதனுடைய உடம்பிலிருந்து துருவாடை வீசக்கூடியதாக இருக்கும். எவ்வளவுதான் மாற்ற முயற்சித்தாலும் அது உள்ளால துருவாடையை வீசிக்கொண்டே இருக்கும். அதான் பாருங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி சஹாபாக்கள் சொல்றாங்க, அபூபக்கர் இடத்துல நீங்க போயிட்டு நின்றீங்கடா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட உடம்புல இருந்து மிஸ்க்னு சொல்லக்கூடிய அத்தரை விட வாசனை வீசக்கூடியதாக இருக்கும். இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அற்புதமான அந்த நிலைமை அந்த அமலுக்கும் அந்த இபாதத்துக்கும் பேணுதலுக்கும் அல்லாஹ் கொடுக்கிறது. இதனால குர்ஆன் என்னோட மறதி உண்டாகிடும், ஞாபக சக்தி பறிபோய் குர்ஆன் அது என்னோட உள்ளத்திலிருந்து பறிபோற நிலைமை உண்டாகும். பல பயங்கரமான நிலைமைகள் எழுதப்பட்டிருக்கிறது கிதாபுகள்ல. இதுல இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை என்னண்டா, அபுல் அத்யான் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு மனிதர் தங்களுடைய உஸ்தாதோட போயிட்டு கொண்டிருக்கிறார். அல்லாமா அபூபக்கர் அத்தக்காப் என்று சொல்லக்கூடிய மனிதர் அவருடைய உஸ்தாதோட போயிட்டு இருக்கிறதுலே அபுல் அத்யான் சொல்றாரு, நான் ஒரு வாலிபரை பார்த்தேன், அழகான ஒரு வாலிபரை பார்த்தேன், அல்லாஹ் மீது ஆணையாக அந்த பார்வையினுடைய விளைவு சில நாட்கள்ல நான் குர்ஆனை மறந்துட்டேன். ஒரு சின்ன புள்ளைய பார்க்கிறது, பெண்களை மட்டுமல்ல, வயதுக்கு வராத ஆண்கள், வயதுக்கு வராத ஆண்கள், தாடி முளைக்காத ஆண்கள். நாங்க இன்றைக்கு சாதாரணமா நினைக்கிறது, ஒவ்வொரு வாலிபரும் விளங்கிக்கோங்க, பெரியவங்களும் விளங்குங்க, தாடி முளைக்காத எங்களோட வாலிபர்கள் இருக்கிறாங்களே, இவங்களை பத்தி இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் சொன்னாங்க, 4 பெண்களை பார்க்கிறது ஒரு சின்ன தாடி முளைக்காத ஒரு வாலிபனை பார்க்கறதுக்கு சமன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு வாலிபனை பார்க்கிறது, தாடி இல்லாத ஒரு வாலிபரை, தாடி இல்லாத வயதுக்கு வாரத்துக்கு நெருக்கமான ஒரு ஆணை பார்க்கிறது 4 பெண்களை பார்க்கறதுக்கு சமன். அவ்வளவு பயங்கரமானது. இன்றைக்கு என்னோட உலமாக்கள் அவங்களோட முசாபா செய்ய பயப்படுவாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்துல தாடி இல்லாத ஒரு வாலிபர் வயத கிட்டவா நெருங்கக்கூடிய ஒருத்தரை கூட்டிட்டு வந்ததுக்கு பின்னால அதற்கு உஸ்மான் எல்லாம் அங்கிட்டு திரும்பி கொண்டாங்க, இவரோட நான் முசாபா செய்ய மாட்டேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு பயந்தாங்க. தாடி இல்லாதவங்க நாங்க இன்றைக்கு சாதாரண உட்கார வச்சுக்கொண்டு பேசிக்கொண்டு அவங்களோட இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் இடத்துல முஹம்மது ரஹ்மஹுல்லாஹ் ஓத வாராங்க. இமாம் அபூ ஹனீஃபா பாக்குறாங்க, முஹம்மதுடைய முகத்துல தாடி இல்ல, போங்க பின்னுக்கு, உங்களுக்கு முன்னால வந்து நிக்கலா, பின்னுக்கு அனுப்பினாங்க. பல நாட்கள் பாடத்துல பின்னுக்கு தான் இருக்கிறாங்க, முன்னுக்கு பார்த்து பாடம் நடத்தல. இன்றைக்கு எங்களுக்கு இதெல்லாம் சர்வசாதாரணமா போயிட்டு என்னோட கடைகள்லயே பெண்களை வச்சு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கடைகள்ல பெண்கள், வீட்டுக்குள்ள பரக்கத்து வருமா, ரஹ்மத்து வருமா, முசீபத்து வருமா, நிம்மதி இல்லாத நிலைமைக்கு காரணங்கள் என்னோட டிபார்ட்மெண்ட்ல, என்னோட ஆபீஸ்ல, என்னோட இன்றைக்கு சர்வசாதாரணமா பெண்களோட பேசுறதும் பழகிறதும் என்னோட பஜார்கள்ல, இன்றைக்கு எங்களோட கடைக்குள்ள இருக்கக்கூடியவங்க கண்ணியமான சகோதரர்களே எல்லாத்தையும் செஞ்சுட்டு
நாங்க இங்க 5 நேரம் தொழுகிறதால அல்லாஹ் பரக்கத் தர போறது இல்ல. கண்ணுடைய பார்வைய பாதுகாக்காத வரையில அல்லாஹ் ஒரு நாளும் எங்களுக்கு சுபீச்ச தர போறது இல்ல. கண்ண ஹராத்துல சுத்த விட்டுட்டு எவ்வளவு தான் நீங்க ஹஜ்ஜி செஞ்சாலும் உம்ராக்கு போனாலும் சதகா கொடுத்தாலும் அல்லாஹ் அதால இதை நிரப்ப போறது இல்ல. இந்த பாவம் இதனுடைய விளைவு அது தாக்கத்தான் செய்யும். இதை தடுத்து கொள்ளாத வரையில ஒரு நாளும் அல்லாஹ் மாற்ற மாட்டான். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, உலமாக்கள் பயந்தாங்க, சஹாபாக்கள் பயந்தாங்க. தாண்டி முளைக்காத ஒரு ஆம்பளை புள்ளைய கூட முன்னுக்கால வச்சு பேசுறதுக்கு பயந்தாங்க, அவனோட முசாபா செய்ய பயந்தாங்க, அவனை பார்க்க பயந்தாங்க. பெண்கள்கிட்ட நிலைமை அது கண்களை இவ்வளவு பயங்கரமான நிலைமை. நாங்க இன்றைக்கு ஒவ்வொன்றையும் தெளிவா விளங்கிக்கொள்ளும். இன்றைக்கு எங்கட திருமணத்துக்கு பின்னால என்னோட மனைவியோட எங்களுக்கு சந்தோஷம் இல்லையே, தாடி பழுத்து மன்னிச்சுக்கோங்க. ஆனா இன்றைக்கு ஹராமான பார்வையை விட்டு எங்களை பாதுகாத்துக்கிறேலாம் இருக்குது, ஹராமான பார்வையை விட்டு வெளியில வரையலாம் இருக்குது. வாலிபர்கள் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க, வீட்டுக்கு போன மனைவியால சந்தோஷம் இல்ல, மனைவியால நிம்மதி இல்ல. இவரை பார்த்தா ரோட்ல உள்ளதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டாரு, வீட்டுக்கு போனாலும் அதே யோசனை. இப்ப அல்லாஹ் மனைவியால சந்தோஷம் தருவானா? பள்ளிக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கலாம், பள்ளிக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஏன் போவெளியில உள்ளத்துல பள்ளியில உட்கார்ந்து இருக்கிற ஆசை இல்ல, குர்ஆன் திலாவத்துல ஆசை இல்ல, திக்ர்ல ஆசை இல்ல, அமல் இபாதத்துல ஆசை இல்ல. காரணம் என்ன தெரியுமா? ஹராமான பார்வை. நல்லா கவனிச்சு பாருங்க, மன்னிச்சுவோங்க. நான் அமானியத்தை தான் நான் சொல்றேன். யாராவது பள்ளிக்குள்ள நடக்கிற அமல் இபாதத்துக்கல்ல டைம் கூட போயிட்டு பாருங்களே, இவ்வளவு நேரம் பேசணுமா, இவ்வளவு நேரம் பயான் தேவையா அப்படின்னு சொல்றாருண்டா அவரை நல்லா பாருங்க, ஹராமான பார்வை பார்க்கக்கூடியவரா இருப்பார். அவருக்கு பள்ளியில் இன்பம் இல்ல, குர்ஆன் திலாவத்திலே இன்பம் இல்ல, திக்ர்ல இன்பம் இல்ல. நான் சயின்ஸ சொல்றேன். This is the science of this theory. ஏன் தெரியுமா? அல்லாமா யூனுஸ் சாப் ரஹிமஹுல்லாஹ், ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி மாணவர், பல 40க்கும் மேற்பட்ட வருடங்கள் புகாரியுடைய பாடம் நடத்தினவர், மிகப்பெரிய முஹத்திஸ். பாடத்துல சொல்லுவாங்க, जो इस आंख की हिफाजत नहीं करता अल्लाह उसको अल्लाह अल्लाह कहने की तौफीक को खत्म कर देता. யார் இந்த கண் பார்வைய ஹராத்தை விட்டு பாதுகாக்க மாட்டாங்களோ அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்ற பாக்கியத்தை இல்லாம அந்த அளவுக்கு விளைவை உண்டாக்கக்கூடியதுதான் என்னோட ஹராமான பார்வை. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்க எங்களை மாற்றிக்கொள்ளணும். என்னோட உள்ளத்துல அல்லாஹ்ட பயத்தை, தக்வாவை, ஈமான தேர்தலான வாழ்க்கை. சும்மா 90 டிகிரி இருக்கிற கண் ஆட்டோமேட்டிக்கலி 20 டிகிரிக்கு குறையாது. இங்க ஈமான் இருக்கணும், ஈமான்ட முயற்சி நடக்கணும், அல்லாஹ்ட பயம் உருவாகணும். இப்பதான் ஹராமான பார்வையே நான் பார்க்க கூடாது, அதனால எனக்கு ஹராமான தொடர்பு உண்டாகும், ஹராமான கண்டக்ட் உண்டாகும், ஹராமான வழியில போக வேண்டிய நிலைமை உருவாகும், நான் அந்த நிலைமைக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லி அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வாரு. எப்பாண்டா உள்ளத்துல ஈமான் வந்துருச்சுண்டா, அல்லாஹ்ட பயம் வந்துருச்சுண்டா, கண்ணியமான சகோதரர்களே, அந்த நிலைமையில நாங்க எங்களை பயிற்றுவிக்கணும். இன்னைக்கு மாஷா அல்லாஹ் எங்களோட பிள்ளைகள் ஆல் லெவல் எக்ஸாம் எழுதிட்டு இப்ப வெக்கேஷன் ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தருணம். இதை நீங்க வாலிபர்கள் உங்களோட கண்ணுடைய பார்வையை பாதுகாத்துக் கொள்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களோட நேரத்தை, உங்களோட காலங்களை அல்லாஹ்ட பாதையில கொடுங்க, ஈமான்ட உழைப்புல போடுங்க, மஸ்ஜிதுடைய மாஹோல் கொடுங்க. இல்ல வெளியில் இருக்கக்கூடிய விதவிதமான டிசைன் உங்களை பறிச்சுட்டு போகும், உங்களை கவ்விட்டு போகும். உங்களுக்கே தெரியா, நான் சோசியல் மீடியாட டெக்னாலஜியோட சைட பேசல, அது ஒரு நீளமான தலையங்கம். இன்றைக்கு 24 மணித்தியாலமும் 24 hours செகண்ட் டு செகண்ட் எங்களோட பார்வைய ஹராத்தின் பக்கம் கொண்டு போறதுக்கு என்னென்ன ப்ரோக்ராம்கள் செய்யணுமோ, என்னென்ன ப்ரொஜெக்டர் செய்யணுமோ எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இப்ப நாங்க மாட்டிப்பட்டதுக்கு தான் இருக்கிறோம். எங்களை ப்ரொடெக்ட் பண்ணி கொள்ளலண்டா, எங்களை நாங்க பாதுகாத்து கொள்ளலண்டா, நாங்க போயிட்டு சாதாரணமா மாட்டிப்படுவோம். பாதுகாக்கிறதுக்கு எங்களோட வழி, உங்களோட லீவு நேரங்களை வீணா ட்ரிப் போறதுலயும் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வீணாக்கினீங்கடா
நேரம் வீணா பேசிடும். ஒரு மிச்சம் பொறுமையான காலம் உங்களோட திருப்பி வரமாட்டாது. இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இத தீனுக்குள்ள போடுங்க, ஈமானுக்குள்ள போடுங்க, அல்லாஹ்ட பயத்துக்குள்ள போடுங்க. அல்லாஹ் எல்லா திறமைகளையும் உருவாக்குவான், எல்லா நிலைமைகளையும் சீராக்கி தருவான். ஹராமான பார்வையை விட்டு உங்களோட கண்கள் பாதுகாக்கப்பட்டா உங்களோட ஞாபக சக்தி கூடும், கான்சன்ட்ரேஷன் உருவாகும், ஒருமைத்தனம் உருவாகும், உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட், உங்களோட பர்சனாலிட்டி டெவலப் ஆகும், உங்களோட திறமைகள் உண்டாகும். சமுதாயத்தில் ஒரு ஐடியல் பர்சனாக உங்களை மாத்தேலும். அதுக்குரிய நல்ல ஒரு மைதானம் பெற்றோர்கள், நீங்களும் விளங்குங்க. பிள்ளைகளோட வாழ்க்கை 4 மாசம் வீணா போய்த்திடும். அதுக்கு முன்னால இப்பதான் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, முதல் நாள் இப்ப இருக்கிற சந்தர்ப்பம், உடனடியா அவங்களுக்கு தீனுடைய சூழல் உருவாக்கி கொடுங்க. அல்லாஹ்வுடைய பாதையில 40 நாள், 2 மாசம், 4 மாசம் அவங்களை அனுப்பிடுங்க. மஸ்ஜிதுடைய மாஹோல்ல ஈமான்ட முதாக்கரா, ஈமான்ட தாலீம், ஈமானுடைய பேச்சுக்கள், தன்னுடைய பார்வையை கீழ்த்தாத்தி அல்லாஹ்வுடைய திக்ரோட, அல்லாஹ்வுடைய தொடர்போட வருவாரு. அதுக்கு பின்னால ஹையர் ஸ்டடீஸ் போவாங்க. அதுக்கு பின்னால் உள்ள கோர்சஸ்ல ஃபாலோ பண்ணேலும் ஈமானோட ஃபாலோ பண்ணுவாரு, அல்லாஹ்வுடைய பயத்தோட ஃபாலோ பண்ணுவாரு, தக்வாவோட ஃபாலோ பண்ணுவாரு. போற காலேஜ்ல, போற யூனிவர்சிட்டிஸ்ல, போற கிளாஸஸ்ல கண்ட கீழே போடுவாரு, பக்குவமாக இருப்பாரு, வாழ்க்கை சீராகும். கனியமான சோதரர்களே, அப்படியான ஒரு சந்தர்ப்பம் வீட்டுக்குள்ளாலையும் உங்களோட டிவிகள், உங்களோட போன்கள், கம்ப்யூட்டர்கள், இது எல்லாத்துக்குமே முழுக்க ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ஹராமான பார்வைகளை பார்க்காம ஆண்களும் தான் பெண்களும் தான் இதில் பாதுகாத்துக் கொள்வதற்கு வீட்டுக்குள்ளே செழிப்பு உண்டாகும், பறக்கத்தான் நிலைமை உண்டாகும். இனியமான சோழர்களே, இந்த நிலைமையில நாங்க ஒவ்வொருத்தரும் நிலைமைகளை மாற்றிக்கொள்வோம்.